ஹாய்ங்க, சூப்பராக ஈஸியாக ஒரு வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வாழைப்பூவை எடுத்துகிட்டு மேலே இருக்க இந்த ரப்பராட் இருக்கிற அந்த துருளி ஃபஸ்ட்டு உரிச்சிடலாங்க. ஒன்றுன்னா இந்த துருளியெல்லாம் உரித்த பின்னாடி வாழைப்பூவில் நரம்பு மாதிரியும் ரப்பர் மாதிரிக்கு ஒன்று இருக்குங்க. அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணணுங்க. அதை சேர்த்து செஞ்சோம்னா அது ஜீரணமாகாதுங்க. இந்த மாதிரி துருளி எடுத்துகிட்டு அந்த பூவில் இருக்கிற நரம்பு மாதிரி ஒன்று இருக்குது, அதையுமே அது பக்கத்தில் இருக்க ரப்பர் மாதிரி சைடில் கொஞ்சோண்டு இருக்குங்க, அதை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். வாழைப்பூ கசந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துங்க. இந்த மாதிரி கூட்டெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தெரியாது, கசப்பூவாக இருந்தாலும். இப்போ ஒரு குக்கரில் 1 கிளாஸ் துவரம் பருப்பு, 1 கிளாஸ் வடக்கடலை பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 2-3 விசில் விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, பருப்பு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த வாழைப்பூவெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்திக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பருப்பு கரண்டிலேயே ஒரு கிளறினோம்னா இந்த துவரம் பருப்புலாம் வெந்தது நல்லா மசிஞ்சு போயிடும். முதல்லையே நீங்கள் வாழைப்பூவை பருப்பில் சேர்த்திருக்கலாமலன்னு கேட்கலாம், ஆனால் முதல்ல சேர்த்துனா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ ஒரே விசில் விட்டால் போதுங்க வாழைப்பூவை. திரும்பவும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இது கூட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. விசில் வந்துருச்சு பாருங்கள். வாழைப்பூ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், குழையவும் இல்லை, வேகாமல் இல்லை, கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதி வர விட்டுறலாங்க. இது கூடயே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. இந்த வாழைப்பூ துவராக இருக்கிறதுனால தாங்க இந்த குழம்பு ஒயிட்டாகவே இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த குழம்பு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. உண்மையிலுமே இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு விட தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த குழம்பு. இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். பருப்பு கொஞ்சம் இஞ்சி வருங்க, ஒரு மீடியமான அளவு தண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. இப்போ இந்த பருப்பு நல்லா தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க. எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட ஒரு கட்டை பூண்டும் சேர்த்திக்கிங்க. நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம். நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அவ்வளோதாங்க, இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த குழம்பு கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி